நெல்லை மாவட்டத்தில் பணத்திற்காக விற்பனை செய்யப்பட்ட 2 ஆண் குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த விவகாரம் தொடர்பாக 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள கீழ்பாவூர் பகுதியைச் சேர்ந்த அருணாச்சலம் தேவிகா தம்பதியருக்கு குழந்தை இல்லாததால் தத்தெடுக்க விரும்பியுள்ளனர். இதையடுத்து அவர்களிடம் நயினார் என்பவர் உரிய சட்ட ஆவணங்களின்றி குழந்தை ஒன்றை விற்றுள்ளார். இதுகுறித்து அருணாச்சலம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நேற்று மதியம் 7 பேரை ஆலங்குளம் காவல்துறையினர் கைது செய்தனர். இவர்கள் விற்ற ஆண் குழந்தையை மீட்டு காப்பகத்தில் ஒப்படைத்தனர். இந்நிலையில் மார்த்தாண்டம் பகுதியைச் சேர்ந்த வில்சன் குமாரி தம்பதியினரிடமிருந்து 2,20,000 ரூபாய்க்கு ஆண் குழந்தை ஒன்றை ஆலங்குளத்தில் மற்றொரு கும்பல் விற்பனை செய்வதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து அங்கு சென்ற காவல்துறையினர் அந்த குழந்தையும் மீட்டு ஆலங்குளம் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் தேவானந்த் மற்றும் குழந்தை தத்து மைய ஒருங்கிணைப்பாளர் முகமது ஆகியோரிடம் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த 2 குழந்தைகளும் எங்கிருந்து கடத்தி வரப்பட்டது என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர்.